guys, welcome back to Hrithik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் வீடியோ லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு கிரிக்கெட் வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக இழுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு பிடிக்காதோ, நிறைய பேத்துக்கு வந்துட்டு நிறைய யோசிச்சு நம்மளோட சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு கிரிக்கெட் வீடியோ வந்துட்டு அந்த 30 பேர் தான் பார்த்துருந்தாங்க. அந்த 30 பேருக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கிரிக்கெட் வீடியோ பார்ட் 2 லாஸ்ட் பார்ட். இனிமேல் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு கிரிக்கெட் வீடியோ அப்படிங்கிறது எதுவுமே வராது. சாரி, ஏன்னா வந்துட்டு 30 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஒரு 200 வியூஸ் போயிருந்தா, அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் போயிருந்தா வச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு பார்ட் 5 ஆச்சும் எடுத்துகிட்டு போயிருப்போம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டு இருக்கு, இல்லை ரொம்ப லேசாக தூரிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்துட்டு கேமரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி யார் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரித்திக்கு. போனதே ரித்திக் தான் இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது லக்ஷன் இருந்தான். பட் ஆனால் ஃபாகு வந்து இந்த மழை ரொம்ப அதிகமாக வந்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரித்திக் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்கிறதுக்குள்ளேயே பேட்டை கீழே போட்டாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதுன்னு பாருங்கள். அங்கே பாருங்க, அவன் அடித்தது அங்கே போயிடுச்சுங்க. சூப்பரில். அதான் நம்மளோட ரித்திக்குக்கும் வந்துட்டு அடிக்க தெரியும்ன்ட்டு இப்போலாம் ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, நான் ஆனியமாட் கெட் செட் கோன்னு சொன்னோடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனியமாட் கெட் செட் கோ. ஃபர்ஸ்ட் பாலுங்க, ஃபர்ஸ்ட் பாலில் அடிச்சிட்டான். இவங்க பாருங்க, இவங்களுக்கு ரூஸ்ன்னு நினைக்கிறேன். இவன் எங்கே போய் அடிக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது. அவன் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அங்கே தான் போய் இவன் ரீச் வைக்கணும். லூஸ் மாதிரி இங்கேயே ரீச் வைக்கிறான். இந்த ரித்திக் பயலுக்கு கிரிக்கெட்டே ஆக்சுவலி விளையாட தெரியாது. ஆனால் வந்துட்டு அடிக்கிறேன்ட்டு சீன் போடுறான். ஸ்டார்ட். ஓகே, ரீச் வச்சுட்டான். ஒரு ரன் எடுத்துருக்குறாங்க. சூப்பருங்க. 2 பாலில் 1 ரன்னு, 2 பாலில் 2 ரன்னாச்சும் எடுத்துருந்துருக்கலாம். இவனுக்கு ஒரு லூசுத்தனமான ஒரு பழக்கம் இருக்குது. பேட்டை கீழே போடுவான். இங்கே பாருங்க, இங்கே போட்டான். இவன் ஜாலியாக அடிக்கிறாங்க. ரித்திக்கு ஜாலியாக அடிச்சுட்டு ஜாலியாக போய் வைக்கிறான். அதுதான் நம்மளோட ரித்திக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே அடித்து இங்கே அடித்து, ஐயோ இந்த ரித்திக்கோட சரியான லூசுத்தனமாக தான் இருக்கான். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். செம்மையாக புல் வளர்ந்துருச்சு பாருங்க. அதை விட இங்கே ரொம்ப புல் வந்துருச்சு. இங்கெல்லாம் வந்துட்டு காம்பவுண்ட் செவர்லாம் வேறு கட்டிட்டாங்க. நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கும் ஒன்ஸ் அப்பான் டைமை காட்டுறோம். இங்கே பாருங்கள், 4 ரன்ஸ் தான் ரித்திக்கு. அந்த 4 ரன்னு லக்ஷன் ஈஸியாக தாண்டிடுவான். பாருங்கள், சொல்லலை லக்ஷன் ஃபர்ஸ்ட் பாலே கலக்கிறாப்புல, செகண்ட் பால் அதை விட கலக்கிறாப்புல. பால் பாருங்கள் எங்கே போய் வந்துருச்சுன்னு. லக்ஷன் பாருங்கள் 1 ரன்னோட நிறுத்திட்டான். மழையும் வந்துட்டு கருணே கட்டாமல் பேஞ்சுக்கிட்டே நின்று இருக்குது. ஃபோனு ஃபுல்லாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி. நல்ல வேறு கேமராவில் தான் எதுவும் ஆகலை. இது வந்துட்டு தேர்டு பாலுங்க இது. இங்கே பாருங்கள், நான் வித்தெல்லாம் காட்டுவேன். இது 5th பால். இங்கே பாருங்க, ரித்திக் டே அவன் அங்கேயே போயிட்டாங்க. அது வரைக்கும் அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரித்திக் நீ அங்கிட்டு போ, லக்ஷன் நீ இங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவன் பாருங்க ஏண்டான்ட்டு இருக்கிறான். அது வந்துட்டு ஒரு சேஞ்சு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. பாவங்க எப்பவுமே வந்துட்டு பவுலர் தான் போய் எல்லாத்தையும் எடுக்கிற வேணிதான் போகுது. பேட்டர் நல்லா ஆடுறாப்புல. ஓகேங்க, இப்போ நான் அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு எடுத்துட்டு இருக்கேன். அவன் அங்கே அடிச்சிட்டான். போச்சு 2 ரன் எடுத்துடலாம். இவன் ரித்திக் ஓடு. கேம் பாஸா? இங்கே தாங்க இருக்குது. எங்கேயோ விழுந்துருச்சு. நாம் போய் எடுக்கலாம் வாங்க. இங்கே தாங்க இருக்குது பாலு. லக்ஷன் 3 ரன் எடுத்துட்டான். 3 ரன் எடுத்துட்டான் லக்ஷன். ரித்திக்கு திரும்ப வந்துட்டு 1 ரன் தான் எடுத்தான்ட்டு இருக்கிறான். அவன் ரீச் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் அவுட்டுன்ட்டு இருக்கிறான். பாருங்க, அவன் ரீச் வச்சுட்டான். சரி, ஓகே, இப்போ பேட்டர் சேஞ்ச் ஆயிக்கோங்க. பேட்டர் சேஞ்ச். லக்ஷன் ரித்திக் கிட்ட பேட்டிங் கொடுத்துரு. லக்ஷன் ஜெயிச்சிட்டான். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டான். இது வந்துட்டு நாங்கள் மேட்ச் 1 மேட்ச் 2 பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷன். செகண்ட் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ரித்திக் தான் ஆல் த பெஸ்ட் பாய்ங்கிறான். ஓகே, கோவம் வருதாமா ரித்திக்கு. ஐயோ, அந்த கோவத்தை இப்போ பார்ப்போம்.
இதுதாங்க அந்த கோவம். இதுதாங்க அந்த கோவம். இங்க பாருங்க எப்படி நனைஞ்சு போய் இப்படிதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ எடுத்தே ஆக்கணும்ட்டு ஃபோன் ஃபுல்லா இதா இருக்கு. அதான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல. உங்க பாருங்க ரித்திக் எங்க அடிச்சு, ரித்திக் அங்க அடிச்சிட்டாங்க. இந்த கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட அடிச்சிட்டான். ஓகே ரித்திக் இப்ப வந்துட்டு 2 ரன்னா, லக்ஷன் வந்துட்டு 10 ரன் கிட்ட அடிச்சிட்டு அவுட்டுங்க. ஐயோ லக்ஷனே பிடிச்சிருந்தா அவுட்ரா. ரீச் வச்சதுக்கு அப்புறம் வரக்கூடாது. ஆட இந்த சாமாங்கிட்ட பயிலுக்கு அறிவுங்கிறதே இல்லை. 2 ரன் தான் எடுத்துருக்கிறேன். போடுங்க. 4 இல்ல 3 அந்த கணக்கு இல்லைங்க. லக்ஷன் 10 ரன்ஸ் கிட்ட எடுத்துட்டாங்க. 10 ரன்ஸ் 5ங்க. ஐயோ 6. நான் தான் பிடிச்சி தர வேண்டியதா இருக்குது. ஐயோ நடுவில் பேச கூட முடியல இந்த மலையில, தொண்டை வேற கட்டிக்குது. இது வந்துட்டு கரெக்ட் பாலுங்க. இது வந்துட்டு நாங்கள் எத்தனை பாலுன்னே தெரியாமல் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அவுட் ஆகுற வரைக்கும் பால் போடலாம். ரொம்ப சூப்பருங்க. ஐயோ ரித்திக் பாருங்க அடிச்சு அங்கே வரைக்கும் போகிற அளவுக்கு இதாக இருக்குது. அங்கே வரைக்கும் போயிடுச்சு. 10 ரன்ஸ் எடுத்துட்டானா? இல்லை எடுக்கல 7 8 ரன்ஸ் எடுத்துருக்கா. இன்னும் 2 ரன் எடுக்கணுங்க. லக்ஷன் பிடிச்ச அவுட்டுங்க ரித்திக். 9 ரன்ஸுங்க. 1 ரன் எடுத்தா வின்னு. ஸோ வந்துட்டு லக்ஷன் 9 ரன்ஸ் தாண்டிட்டானே இந்த மேட்ச்லேயும் அவன் தான் வின்னு. போச்சு அங்கே பால் வந்துருச்சு. ரித்திக் போய் எடுக்கணானா? ஐயோ இவன் எப்படி போய் எடுக்கிறான் பாருங்க. இப்படி போய் எடுத்திருந்தா கூட இதாக இருக்கும். ரீச் வச்சுட்டான். இல்லை கணக்கில இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குதுங்க கரெக்டா. அவன் அடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே கணக்கில் நாட் அவுட். லக்ஷன் 3 ரன்ஸ் எடுத்துட்டான். ஆமா ஆனா இந்த ரித்திக் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இது 3rd பால். ஒரு பால் அவனுக்கு மைனஸ் பண்ணிடலாம் லக்ஷனுக்கு. இது ஹைட்டு கணக்கில்லை, வைடு மாதிரி போட்டான். ஸோ நல்லா வந்துட்டு 3rd ஓவர் ரீபால் போடுவான் நம்மளோட தங்க குட்டி செல்ல குட்டி ரித்திக்கு. இன்னைக்கு ரித்திக்கை வச்சு நானும் லக்ஷனும் வச்சு செஞ்சிட்டு இருக்கோம். என்னங்க பண்றான் அவன் போவே இல்லை. இவன் அவுட்டுங்கிறான். இந்த ரித்திக்கு விளையாட தெரியாதா கிரிக்கெட்டு? அவன் அதே இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்கான். பட் ஆனால் இந்த லூஸு மண்ணாங்கட்டி பையன் வந்துட்டு அவனை அவுட்டுங்கிறான். எதை வச்சு திட்டுறதுனே தெரில. இவனெல்லாம் பார்த்துக்கோங்க. இவனெல்லாம் முதல்ல இந்த கேம் அவுட் அப்ளீட் பண்ணுங்க. நீ எவ்வளோடா ரன்? இப்போ 4. ஆமாம் 4 ரன் எடுத்துட்டான் அவன். லக்ஷன் ஓடுறா ரித்திக் எர்றா. ஐயோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 5 ரன் எடுத்து. ஸோ வந்துட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கலாம். ஓடுங்க ரன் ஓடுங்க. லக்ஷன் பாருங்க அதுக்குள்ளே 2 ஓடிட்டான். 7 அவன் ரீச் வச்சுட்டாங்க. ரீச் வச்சதுக்கப்புறம் இவன் இப்படி சொல்கிறான். ஓகே இன்னும் வந்துட்டு 5 பால்ல எவ்வளோ ரன்னு? 8 9 10 3 ரன் அடிக்கணுங்க 5 பால்ல. இங்கே பாருங்க இவன் வந்துட்டு கணக்கே இல்லை ரித்திக் பண்ணுறது. லக்ஷன் நீ ஓடு. 8 9 ஸ்டாப் அங்கே நின்னுக்கோ. போய் 9 ரன்ல நின்னுக்கோ. ஓகேங்க. இப்போ கணக்கு தீர்ந்துருச்சா? இந்த ரித்திக் பாருங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நீ தான் போட்டாகணும். இதான் போடணும். கேமரால குத்துறாங்க. ஐயோ ஓடில நம்ம. இன்னும் லக்ஷனுக்கு 2 பால்ல 1 ரன் அடிக்கணுங்க. அடிச்சானா வின்னு. 2 பால்ல 1 ரன்னுங்க. இவன் பாருங்க இந்த லூசு பையலுக்கு பால் எங்க இருக்குன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். மக்கு சாம்பிராணி. ஓகே 2 பால்ல 1 ரன். நோ பால். இன்னும் 1 பால்ல 1 ரன் அடிக்கணுங்க. இல்ல அப்படின்னா 2 பேருமே வின்னு. 1 பால்ல லக்ஷன் 1 ரன் அடிக்கணும். அடிப்பாரா அடிக்க மாட்டாரா என்னன்னே தெரியல. ஸோ 1 பால்ல 1 ரன். ரொம்ப இப்போ டிஃபிகல்ட்டா போயிட்டு இருக்கு. அடிச்சிட்டாங்க லக்ஷனே. அடிச்சிட்டாங்க 11 ரன்ஸுங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம். ரித்திக் கோச்சுக்கிட்டான். அடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் வச்சு அடிக்கிறான். இல்ல இவன் வந்துட்டு இவன் அழுவக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு இருப்பான். இங்க பாரு உன் ஃபேமிலிஸ்ல என்ன இப்படி பண்ற ரித்திக் அப்படின்னு கேட்பாங்க. ஒத்துமையா போகணும் ரித்திக்கு. ஐயோ நான் ஒத்துமையா போகணும்னு சொல்லியிருக்கவே கூடாதுங்க. அடிக்கிறாங்க என்னை திருப்பி. இவன் பாருங்க அதுக்குள்ள இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல, அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றான். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் வாங்க. ஸோ இவங்க 2 பேத்துல யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 பேருமே வின்னர்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வின்னர் லக்ஷன், செகண்ட் வின்னர் ரித்திக். ஸோ ஜிஷ்ணு இதை விளையாடவே இல்லைங்க. தேர்ட் வின்னர் ஜிஷ்ணுன்ட்டு இருக்கான். ஆமாம், அது வந்துட்டு நம்மளோட லக்ஷன் வின் ஆகிட்டாப்ல. ஸோ வந்துட்டு ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வயசு. இவனுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ், இவனுக்கு 8, 2 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னது ஐயோ, இது 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 லென்த்தாக போச்சுங்க. 10 நிமிஷம் போயிடுச்சுங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.